விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா. அவர் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகர் அவரு. ஆமா. அது மட்டும் இல்லாம ஒரு தாவேக்காங்கிற ஒரு கட்சியோட தமிழ்நாட்டு தலைவர் அவர். அப்படிங்கிறப்ப அவர் வந்து இப்ப அவரோட மனைவி வந்து விவாகரத்து கோரி நீதிமன்றம் போயிருக்காங்க. 20ஆம் தேதி அவரை வந்து அப்பீலாக சொல்லியிருக்காங்க நேரடியா கோர்ட்ல. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து பாத்தீங்கன்னா திரிஷா ஒரு நடிகை கூட ஒரே மாதிரியான உடை உடுத்திட்டு ஒரு திருமணத்தில் இருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்க கூட 20-25 வருஷம் கிட்ட இருந்திருப்பாங்க நினைக்கிறாங்க. மனைவி கூட இந்த மனைவி வந்து பெட்டிஷன் போட்டு இந்த அளவுக்கு போகும்போது அவரே விஜய் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, அது உங்கள் மேலே வந்து தப்பான இது சொல்லும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் உண்மையாக சொன்னீங்கன்னா அந்த உண்மை வந்து நிலத்தி நிற்கும்னு சொல்கிறாரு. அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கலாமே. ஏன் இத்தனைக்கும் வந்து சங்கீதா வந்து விஜயோட பொண்டாட்டி இவ்வளோ வருஷம் கூட இருந்தாங்க. அவங்கள போய் நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க சொந்த பொண்டாட்டியை வந்து இப்படி அடிக்கிறாங்க. விஜய் ஃபேன்ஸ் பண்ணுறது வந்து அவர் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டுறாரு. கேள்வி கேட்கணும் நியாயப்படி. தன்னோட பொண்டாட்டியை வந்து இப்படி பேசுகிறாங்க, அவர் கெட்ட வார்த்தையில வந்து ட்விட்டரில் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அது அவர் பேசலை. அது எனக்கு இன்னொரு கஷ்டமாயிடுச்சு. என்ன இவர் இப்படி மாறிட்டு, ஆனால் விஜய் ஃபேன் தான், அவ்வளோ படம் பார்த்தேன்னா இவர் சப்போர்ட் பண்ணல, சொந்த பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்றாரு. இன்னொன்று வந்து அவங்க சங்கீதா வந்து சொல்லலை, அது த்ரிஷா கூட தான் இருக்காங்கன்னு சொல்லலை. ஒரு நடிகை கூட வந்து உறவு வாழ்க்கையில் வந்து திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு வாழ்க்கை இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நடிகை பேர் சொல்லலை. இவர் வந்து ஓப்பனாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம் இந்த அவதூறு படம். ஏன் த்ரிஷா கூட போக சொல்லும் போது வந்து சுற்றி என்ன நினைப்பாங்க, இவங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறோம். அது வந்து அவர் நிலைப்பாடாக இருந்திருக்கலாம். இதில் வந்து தனிப்பட்ட நபராக வந்து இது ரொம்ப பெரிய கரையாயிடுச்சு. ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு தவறான உதாரணமாக இது ஒரு பொண்ணுங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டியாக இருந்திருப்போம். இது என்ன ஒரு வாக்கியம்னு எனக்கு புரியல. அண்ணனுக்கு பொண்டாட்டியாக இருந்திருப்போம், என்ன இது வாக்கியம் புரியுதா? நம்ம அண்ணனை போய் எப்படி பொண்டாட்டியாக பார்க்க முடியும்? இன்னொன்று குப்பைக்காரன் 2 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, காசுனா பொண்டாட்டி வச்சு இந்த அளவுக்கு மனநிலையை வந்து கொண்டு வர வைக்கிறாங்க இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வரலாற்றை பண்ணீங்க, தமிழ் தேசம் சொல்ல சும்மா வரலாறு பண்ணீங்க, எல்லாமே பண்ணீங்க. உங்களுக்கு எது தோணுதோ, திராவிட கொள்கையா, தமிழ் தேசம் கொள்கையா, இல்லை நேஷனலிசமாக போக போகிறீங்களா, நீங்கள் கொள்கையை தேர்ந்துட்டு பாருங்கள். உங்கள் தலைவன் என்னதான் இருந்தாலும் ஒரே மாதிரி சொல்லிக்கிறேன், என் தலைவன் வந்து சிறப்பாக இருக்கு, விஜய் சிறப்பாகவே இருந்துட்டு போட்டோம். அவங்க தலைமை கீழே இருக்க சிப்பாய் சரியில்லைனா நாடு வந்து செதிஞ்சு போயிடும். இங்கே இருக்க ஒவ்வொரு சிப்பாய் தான் தொண்டர்களோட மனநிலையே இப்படி இருக்கும்போது இந்த நாடு வந்து விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவரோட தொண்டர்களை வந்து ஒழுங்குபடுத்தலாம். ஆமா, தலைவனா இருக்கும் போது உன் தொண்டனை ஒழுங்குபடுத்தாதவர் எப்படி வந்து ஒரு நாட்டை வந்து ஒழுங்குபடுத்துவாரு அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. பொதுவா நம்ம கிளாஸ் லீடரா இருக்கும்போது கிளாஸையும் ஒழுக்கமா வச்சுக்க தெரியாது, கிளாஸ் லீடரா இருப்பேன்னு சொல்லிட்டு ஸ்கூலே வெளில அடிச்சு அனுப்புறாங்க. அதே கான்செப்ட் தான் நம்ம பொலிட்டிக்கலையும் பார்க்கணும். கரெக்டா? அதனால விஜய் வந்து ஸ்டார்டிங் வந்தப்போ நிறையா பண்ணுவார் எதிர்பார்த்தேன். சில விஷயம் அந்த கருத்துலாம் எனக்கு ரொம்ப இதுவாச்சு. ரொம்ப பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.